மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்த விடயம் பிள்ளைகள் மிக பெரிய பகுதி மனிதவள திட்டமிடல் என்ற ஒரு மனிதவள முகாமைத்துவத்தினுடைய தொழிற்பாடு அல்லது கர்மம் பார்த்து முடிச்சினாங்க. சரிதானே? இந்த மனிதவள முகாமைத்துவத்தின் தொழிற்பாடுகள் அல்லது கருமங்கள்ல அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான பகுதி ஆட்சேர்ப்பு. ஆட்சேர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற மிகவும் முக்கியமான பகுதி. அதுக்கு ஆங்கிலம் ரெக்ரூட்மெண்ட் என்று சொல்லுவோம். சரிதானே? பாருங்கோ, இந்த மனிதவள திட்டமிடல்ல இருந்தப்போ நிறுவனத்துக்கு எதிர்காலத்தில் தேவையான ஊழியர்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். சரிதானே? இந்த ஆட்சேர்ப்பண்ட விடயம் என்ன சொல்ல போதுன்னா, நிறுவனத்தினுடைய இலக்கு நோக்கங்களினை அடைந்து கொள்வதற்காக நிறுவனத்தின் இலக்கு நோக்கங்களினை அடைந்து கொள்வதற்காக துணையாக அமைகின்ற திறன்களும் அல்லது ஆற்றல்கள் என்று சொல்லலாம். திறன் அல்லது ஆற்றல் என்று சொல்லலாம். திறன்கள் மற்றும் நேர்மனப்பான்கினை உடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்றாப்போ மிக நம்பிக்கையுடன் கூடிய உளப்பாங்கத்தான் நேரான மனப்பாங்கு என்று சொல்லுவோம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட். சரிதானே? இந்த 2020ஆம் ஆண்டு ஏஎல் எழுதுகிற மாணவர்களுக்கும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் 3A எடுப்போம் என்ற ஒரு நேரான சிந்தனையோட நீங்க படிச்சு கொண்டிருப்பீங்க. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் நேரான மனப்பாங்கு. ஆகவே நிறுவனத்தின் வெற்றிக்கு துணையாக அமைகின்ற திறன்களும் நேர்மனப்பான்கினையும் உடைய தொழில் எதிர்பார்ப்பாளர்களினை, அதாவது அந்த தொழில் எதிர்பார்ப்பாளர்கள் என்றா வேலை தேடுகின்ற நபர்கள், அவர்களைத்தான் சொல்லுவோம் தொழில் எதிர்பார்ப்பாளர்கள். சரிதானே? இந்த தொழில் எதிர்பார்ப்பாளர்களினை நிறுவனத்துக்குள் ஈர்த்துக்கொள்கின்ற செயல்முறையே அல்லது செயற்பாடு ஆட்சேர்ப்பு என்று சொல்லுவோம். சரிதானே? பிள்ளைகள் தெளிவா விளங்கி வச்சுக் கொள்ளுங்கடா. திருப்பியும் சொல்றேன். நிறுவனத்தினுடைய இலக்கு நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக அல்லது நிறுவனத்தினுடைய வெற்றிக்கே துணையாக அமைகின்ற திறன்களும் நேர்மனப்பாங்கும் கொண்ட தொழில் எதிர்பார்ப்பாளர்களினை, மிகவும் முக்கியமான பகுதியப்போ தொழில் எதிர்பார்ப்பாளர்கள், இந்த தொழில் எதிர்பார்ப்பாளர்களினை நிறுவனத்துக்குள் ஈர்த்துக் கொள்கின்ற செயல்முறையைத்தான் நாங்கள் ஆட்சேர்ப்பு என்று சொல்லுவோம். விளங்குதோ? அப்ப இந்த ஆட்சேர்ப்பினுடைய பெறுபேறு என்ன? சில நேரம் ஸ்ட்ரக்சர்ல வரலாம். இந்த ஆட்சேர்ப்பு என்ற தொழிற்பாடினுடைய பெறுபேறு இந்த தொழில் எதிர்பார்ப்பாளர்கள் எல்லோரும். ஆகவே பாருங்கோ, புதிய ஊழியர்கள் எனும் வகையில் வடிவாப்பார் இந்த தொழில் எதிர்பார்ப்பாளர்கள் தானே. ஆகவே புதிய ஊழியர்கள் எனும் வகையில் நிறுவனத்துக்குள் சேர்த்துக் கொள்கின்ற அல்லது சேர்த்துக் கொள்ள முடியாத தொழில் தேடுகின்ற தொகுதி ஒன்று உருவாகிறது தான் இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறையினுடைய பெறுபேறாக இருக்கும். பாருங்க, இதில் நாங்கள் புதிய ஊழியர்களைத்தான் நிறுவனத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ள போறோம். சரிதானே? ஆகவே இந்த தொழில் எதிர்பார்ப்பாளர்களினை ஈர்த்துக் கொள்கின்ற செயல்முறை ஆட்சேர்ப்பு. விளங்குதோ? ரைட். நாங்கள் பிறகு தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஆட்சேர்ப்பு 2 அடிப்படையில் இடம்பெறும். ஒன்று உள்ளக ஆட்சேர்ப்பு, அடுத்தது வெளியக ஆட்சேர்ப்பு என்று சொல்லுவோம். அல்லது அகரீதியான ஆட்சேர்ப்பு அல்லது புறரீதியான ஆட்சேர்ப்பு என்று சொல்லுவோம். இவை இந்த 2 அடிப்படையும் பார்க்கிறதுக்கு முதல் இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறையை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. கட்டாயம் பார்க்க வேண்டும். எல்லாரும் பாருங்கோ, சின்ன விடயம் தான். இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறை எவ்வாறுண்டா, முதலாவது நிறுவனத்தில் காணப்படுகின்ற வேலை வெற்றிடங்களினை இனம் காண வேண்டும். வேலை வெற்றிடங்களினை இனம் காணல். சரிதானே? இந்த வேலை வெற்றிடங்களை இனம் கண்ட பின்பு அந்த வேலை வெற்றிடத்துக்கு நாங்கள் சேர்த்துக் கொள்ள போறோம். ஒரு ஊழியரை சேர்த்துக் கொள்ள போறோம். சரிதானே? அப்ப ஊழியர் தொடர்பாக விவரிப்பது எது? தொழில் நியமம் அல்லது வேலை குறித்துரைத்தல் என்று சொல்லுவோம். அப்ப அடுத்ததை பாருங்க, வேலை குறித்துரைத்தலினை அறிந்து கொள்ளுதல். சரிதானே? இந்த வேலை குறித்துரைத்தலினை அறிந்து கொண்டப்போ மூன்றாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் ஈர்ப்பு செய்ய வேண்டிய காரணிகளின் மீது கவனம் செலுத்துதல்.
இந்த ஈர்ப்பு செய்ய வேண்டிய காரணிகள் மீது கவனம் செலுத்தினா சில வேளைகள்ல பாருங்க நான் பார்க்க வேண்டி இருக்கும் நிறுவனத்தினுடைய கொள்கையை பார்க்க வேண்டி இருக்கும். சரிதானே? அதே நேரம் இந்த ஆட்சேர்ப்புக்கான கிரயத்தையும் நாங்கள் அவதானித்து தான் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கு. சொல்ற விடயம் பிள்ளைகள் தொடர்ந்து பாருங்க. அடுத்த செயல்முறையை விண்ணப்ப படிவத்தினை தயாரித்தல். விண்ணப்ப படிவத்தினை தயாரித்தல். அடுத்த விடயத்தை பாருங்க. ஆட்சேர்ப்பு செய்கின்ற முறைகளினை தீர்மானித்தல். அதுதான் நான் சொன்னான், நிறுவனம் ஒன்றுக்கு ஆட்சேர்ப்பு 2 அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒன்று உள்ளக ரீதியான ஆட்சேர்ப்பு, இரண்டாவது வெளியக ரீதியான ஆட்சேர்ப்பு. இந்த ஆட்சேர்ப்பு முறையினை தீர்மானித்த பிறகு இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறையை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப அடுத்த செயல்முறை என்ன? நடைமுறைப்படுத்தல். நடைமுறைப்படுத்தினா அந்த நடைமுறைப்படுத்தின விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மதிப்பீடு செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? மதிப்பீடு செய்தல் வேண்டும். விளங்குவ பிள்ளைகள், இதுதான் ஆட்சேர்ப்பினுடைய செயல்முறை என்று சொல்லுவோம். சரிதானே? ஆட்சேர்ப்புனா என்ன? திறன்களும் நேர்மனப்பாங்கினையும் உடைய தொழில் எதிர்பார்ப்பாளர்களை நிறுவனத்துக்குள் ஈர்த்துக் கொள்கின்ற செயற்பாடு. சரிதானே? அவை பாருங்கோ, இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறை வேலை வெற்றிடங்களினை இனம் காணல், வேலை குறைத்துரைத்தலினை அறிந்து கொள்ளல், ஈர்ப்பு செய்ய வேண்டிய காரணிகள் மீது கவனம் செலுத்துதல், விண்ணப்ப படிவத்தினை தயாரித்தல், ஆட்சேர்ப்பு செய்கின்ற முறைகளினை தீர்மானித்தல், அதனை நடைமுறைப்படுத்துதல், பின்பு மதிப்பீடு செய்தல். விளங்குதோ? பாருங்கோ, இந்த ஆட்சேர்ப்பு செய்கின்ற முறைகளினை தீர்மானித்தல் அல்லது நிறுவனம் ஒன்றில ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படையப்பு 2 அடிப்படை. சரிதானே? உங்களுடைய இறுதி வினா பத்திரத்திலே அடிக்கடி வந்த வினா. சரிதானே? சில நேரம் ஸ்ட்ரக்சர்லையும் வரலாம். ஆகவே பாருங்க, இந்த நிறுவனம் ஒன்றில ஊழியர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு 2 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று அகரீதியான அல்லது உள்ளக ஆட்சேர்ப்பு, இரண்டாவது புற ரீதியான அல்லது வெளியக ஆட்சேர்ப்பு. பாருங்க, இதிலேயே மீனிங் இருக்கு. சரிதானே? நிறுவனத்தினுடைய வெற்றிடம் ஒன்றுக்கு நிறுவனத்தின் உள்ளிருந்து ஊழியர்களை ஆட்சேர்த்துக் கொள்ளுதல் அகரீதியான அல்லது உள்ளக ஆட்சேர்ப்பு முறை என்று சொல்லுவோம். சரிதானே? நிறுவனத்தில் காணப்படுகின்ற வேலை வெற்றிடங்களுக்கு நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்கின்ற முறையை புற ரீதியான அல்லது வெளியக ரீதியான ஆட்சேர்ப்பு என்று சொல்லுவோம். சின்ன விஷயம் பாருங்கோ. அப்ப நிறுவனத்துக்குடா நாங்கள் இருக்கின்ற வேலை வெற்றிடத்துக்கு நிறுவனத்துக்குள்ள இருந்து ஆட்சேர்ப்பு செய்ய போறோம். சரிதானே? அப்ப இந்த உள்ளக ரீதியான ஆட்சேர்ப்புக்கு அப்போ சில முறைகள் அல்லது மூலங்கள் பயன்படுத்தப்படுது. சரிதானே? இது சில வேளைகள்ல உங்களோட ஸ்ட்ரக்சர் குவெஷன்ல வரலாம். இந்த அகரீதியான அல்லது உள்ளக ரீதியான ஆட்சேர்ப்பிற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலங்களினை குறிப்பிடுக. 4 ஆன்சர் குவெஷன்ல வரலாம். சரிதானே? என்னென்ன அந்த மூலங்கள் என்று பார்ப்போம். சரிதானே? இப்போ ஒன்று உள்ளக வலையமைப்பு முறை என்று சொல்லுவோம். ஒன்று உள்ளக வலையமைப்பு முறை என்று சொல்லும். இரண்டாவது தொழில் அறிவித்தல். இரண்டாவது தொழில் அறிவித்தல் அல்லது வேலை அறிவித்தல் என்றும் அதை சொல்லலாம். மூன்றாவது பாருங்க, திறன் அட்டவணை அல்லது தகவல் அட்டவணை என்று சொல்லலாம். நாலாவது ஊழியர் சிபாரிசுகள் அல்லது ஊழியர் பரிந்துரைகள் என்று சொல்லலாம். ஐந்தாவது மூலம் மிக முக்கியமான மூலம் மரபுரிமை திட்டம். என்ன மூலம்? மரபுரிமை திட்டம். ஆகவே நிறுவனம் ஒன்றுக்கு உள்வாரியாக அல்லது அகரீதியாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு 5 மூலங்கள் அடிப்படையில் பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று உள்ளக ரீதியான வலையமைப்பு, இரண்டாவது தொழில் அறிவித்தல், மூன்றாவது திறன் அட்டவணை அல்லது தகவல் அட்டவணை, மூன்றாவது ஊழியர் சிபாரிசுகள் அல்லது பரிந்துரைகள், நான்காவது மரபுரிமை திட்டம். சரிதானே? ஒவ்வொன்றா சிம்பிளா கொஞ்சம் ஸ்பீடா பார்த்து கொண்டு போ. பாருங்க, உள்ளக வலையமைப்பு முறை. சரிதானே? நாங்கள் இன்ட்ரானெட் நாங்கள் பார்ப்போம். இந்த உள்ளக வலையமைப்பு முறை என்றால் இந்த வேலை வெற்றிடம் தொடர்பாக நிறுவனத்துக்கு சொந்தமான இணையதளத்தில் அது தொடர்பான அறிவித்தல்களை நாங்கள் வெளியீடு செய்யறது உள்ளக வலையமைப்பு முறை என்று சொல்லுவோம். எந்த ஒரு நிறுவனத்துக்கும் உள்ளக ரீதியான வலையமைப்பு இருக்குமல்லோ
அந்த வலையமைப்பினூடாக வேலை வெற்றிடங்கள் நாங்கள் அறிவிக்கிறது உள்ளக வலையமைப்பு முறை என்று சொல்லுவோம். சரிதானே? அடுத்த பாருங்க தொழில் அறிவித்தல் அல்லது வேலை அறிவித்தல். எங்களுக்கு தெரியும் எங்கண்ட பாடசாலையை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் வர போகுது அல்லது இப்ப எங்களுக்கு ஃபீல்ட் ஒர்க் சென்டர் எக்ஸாம் வர போகுது. அவ்வாறான அறிவித்தல் நாங்க எங்க இருந்து பெற்றுக்கொள்ளுவோம்? பாடசாலையினுடைய அறிவித்தல் பலகையிலிருந்து பெற்றுக்கொள்வோம். அதே மாதிரி அப்போ இந்த நிறுவனம் ஒன்றில் காணப்படுகின்ற வேலை வெற்றிடங்கள் தொடர்பாக நிறுவனத்துக்கு சொந்தமான அறிவித்தல் பலகைகள், பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகைகளில் அறிவித்தல் விடுதல் தொழில் அறிவித்தல் அல்லது வேலை அறிவித்தல் என்று சொல்லுவோம். சின்னபடி அடுத்த பாருங்க திறன் அட்டவணை அல்லது தகவல் அட்டவணை. பிள்ளைகள் நான் சொல்றத வடிவாக்கள். சில பேர் அப்போ நீங்கள் குழம்புற விடயம் திறன் அட்டவணையும் மரபுரிமை திட்டத்திலேயும் குழம்புறீங்கள். சரிதானே? இந்த திறன் அட்டவணை வேறு அப்போ மரபுரிமை திட்டம் வேறு. திறன் அட்டவணை என்றா பொருத்தமான விண்ணப்பதாரியினை நிறுவனத்துக்குள்ள காணப்படுகின்ற பொருத்தமான விண்ணப்பதாரியினை இனம் காண்பதற்காக இந்த மனிதவள திட்டமிடலில் தயாரிக்கப்பட்ட அறிவு, திறன் மற்றும் ஆற்றல் KSA என்று சொல்லுவோம். அறிவு, திறன், மனப்பாங்கு என்பவற்றின் அடிப்படையில் தயாரிக்கின்ற அட்டவணையத்தான் சொல்லுவோம் திறன் அட்டவணை அல்லது தகவல் அட்டவணை என்று சொல்லுவோம். தம்பி சிம்பிளா ஞாபகம் வச்சிரு. KSA knowledge, skill and ability. சரிதானே? இப்போ அறிவு, திறன், மனப்பாங்கு என்பவற்றின் அடிப்படையில் சரிதானே? இப்போ ஒரு அட்டவணை ஒன்று பேணப்படும். அதுல இருந்து உள்ளக ரீதியான ஆட்சேர்ப்புகள் என்ன செய்யப்படுது? மேற்கொள்ளப்படுது. சிம்பிளா ஞாபகம் வச்சிரு. KSA ஞாபகம் வச்சு விளங்குதோ? அதே மாதிரி பாருங்க ஊழியர் சிபாரிசுகள் அல்லது பரிந்துரைகள். ஊழியர் சிபாரிசுகள் அல்லது பரிந்துரைகள் என்றா இது உள்ளக ரீதியான ஒரு மூலமெல்லோ. ஆகவே இதுல நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய விடயம் தற்போது காணப்படுகின்ற ஊழியர் அல்லது ஊழியர்கள் தமது நண்பர்கள் அல்லது உறவினர்களை பரிந்துரை செய்தல் ஊழியர் சிபாரிசுகள் அல்லது பரிந்துரைகள் என்று சொல்லுவோம். விளங்குதோ பிள்ளைகள்? அடுத்த பாருங்க மரபுரிமை திட்டம். இது அடிக்கடி எங்க ஸ்ட்ரக்சர் குவேஷன்ல வார வினா. இந்த அந்த மரபுரிமை திட்டத்தின் உண்மையான விளக்கம் என்னன்னா ஒரு பதவிக்கு மிகவும் பொருத்தமான அல்லது சாத்தியமான பிரதியீட்டினை தெரிவு செய்கின்ற முறைதான் இந்த மரபுரிமை திட்டம் என்று சொல்லும். அதாவது ஒரு வேலை வெற்றிடத்துக்கு பொருத்தமான அல்லது சாத்தியமான அடுத்த சிறந்த பிரதியீட்டை தெரிவு செய்ததான் மரபுரிமை திட்டம் என்று சொல்லும். அதாவது வந்த ஒரு ஊழியருடைய அடைவு மட்டங்கள், தகமைகள், சேவை மூப்பு மற்றும் அனுபவம் என்பவற்றின் அடிப்படையில் வந்த பின் ஒரு அட்டவணை ஒன்று பேணப்படும். அந்த அட்டவணையினை அடிப்படையாக கொண்டு ஒரு வெற்றிடத்துக்கு சிறந்த பிரதியீட்டை என்ன செய்யலாம்? இனம் காணலாம். அதைத்தான் சொல்லுவோம் மரபுரிமை திட்டம் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த உள்ளக அல்லது அகரீதியான ஆட்சேர்ப்பு மூலங்கள் 5: உள்ளக வலையமைப்பு முறை, தொழில் அறிவித்தல் அல்லது வேலை அறிவித்தல், திறன் அட்டவணை அல்லது தகவல் அட்டவணை, ஊழியர் சிபாரிசுகள் அல்லது பரிந்துரைகள் மற்றும் மரபுரிமை திட்டத்தை குறிப்பிடலாம். சரிதானே? ரைட். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வியும் கூட இந்த அகரீதியான ஆட்சேர்ப்பு முறையின் அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்கள். பிள்ளைகள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இலகுவா சொல்லித்தான் பாருங்க. இந்த அகரீதியான ஆட்சேர்ப்பு முறையினுடைய அனுகூலங்கள் புற ரீதியானது என்ன பிரதிகூலமாக வரும். இதுல வார பிரதிகூலம் இது என்ன அனுகூலமாக வரும். சரி, அப்ப குயிக்கா கொஞ்சம் வேகமா சொல்ல கொண்டார். இந்த அகரீதியான ஊழியர் ஆட்சேர்ப்பு முறையினுடைய அனுகூலங்கள் என்ன? ரைட். பாருங்க பிள்ளைகள், நாங்கள் நிறுவனத்துக்குள்ளே இருந்த ஊழியர்கள் ஆட்சேர்ப்பு செய்வமாக இருந்தால் ஊழியர்கள் என்ன செய்யப்படுவினம்? தூண்டப்படுவினம் அல்லது ஊக்குவிக்கப்படுதல். ஊழியர்கள் தூண்டப்படுதல் அல்லது ஊக்குவிக்கப்படுதல். சரிதானே? அப்போ நிறுவனத்தில் காணப்படுகின்ற ஊழியர்கள் தூண்டப்படுதல் அல்லது ஊக்குவிக்கப்பட்டா சிறந்த தொழில் உறவு அல்லது சிறந்த கைத்தொழில் உறவு என்ன செய்யப்படும்? காணப்படும். சரிதானே? இதான ஊழியரது விருப்பமும் அர்ப்பணிப்பும் என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது.
ஏனென்றா நாங்கள் நிறுவனத்துக்குள்ள உள்ள இருந்த ஊழியர்கள் ஆட்சேர்ப்பு செய்யறதால ஊழியருடைய விருப்பம் அர்ப்பணிப்பும் என்ன செய்யும் அதிகரிக்கும். அடுத்த பாருங்க பெண், பொருத்தமான ஊழியர்களினை தொடர்ச்சியாக என்ன செய்ய முடியும், வைத்திருக்க முடியும். அதாவது நிறுவனத்துக்கு மிகவும் பொருத்தமான ஊழியரை நாங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யலாம், வைத்திருக்கலாம். அடுத்த பாருங்க பூ, ஆட்சேர்ப்பு செய்வதற்கான காலமும் கிரயமும் என்னவாக இருக்கும், குறைவாக காணப்படும். விளங்குதோ, நிறுவனத்துக்கு ஊழியர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான காலமும் கிரயம் என்ன செய்யும், குறைவடையும். அடுத்த பாருங்க பூ, இந்த ஊழியர்களது பலம் மற்றும் பலவீனங்களினை முகாமை முன்கூட்டி என்ன செய்திருக்கும், அறிந்திருக்கும். எஸ், ஏனென்றா நாங்கள் நிறுவனத்துக்குள்ள இந்த நாட்களை சேர்க்கப்படும் அவர் எப்படிப்பட்ட ஊழியர், அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய வீக்னஸ் என்னன்றத மேனேஜ்மெண்ட் தெரியும் தானே. ரைட். இன்னொரு விடயம் பாருங்க, நிறுவனத்தினுடைய கலாச்சாரம் தொடர்ச்சியாக பேணப்படும். ஏன் நிறுவனத்தினுடைய கலாச்சாரம் தொடர்ச்சியாக பேணப்படும் என்றா, நிறுவனத்தில் காணப்படுகின்ற ஊழியர்களை நாங்கள் ஆட்சேர்ப்பு செய்யறதால நிறுவனத்தினுடைய பாரம்பரியங்கள் கலாச்சாரங்கள் தொடர்ச்சியாக பேணப்படுது. விளங்குதோ? ரைட். அடுத்த விடயத்தை பாருங்க, இந்த அகரீதியான அல்லது உலக ரீதியான ஆட்சேர்ப்பினுடைய பிரதிகூலங்கள் பார்க்க போறோம். ரைட். பாருங்க, நாங்கள் தொடர்ச்சியாக அரைச்சமாவே அரைச்சு கொண்டுதான் நிக்க போறோம். அப்போ நிறுவனத்துக்கு உள்ள இருந்து ஆக்களை சேர்க்கிறதால், ஆகவே நவீன அறிவு கொண்ட ஊழியர்களினை ஆட்சேர்ப்பு செய்ய முடியாது. ஏனென்றா நிறுவனத்தை விட்டு வெளியே பாருங்க, நிறைய டேலண்டான நாலேஜான ஆக்கள் வழியில இருப்பாங்க. அவ்வாறான ஆக்கள் ஆட்சேர்ப்பு செய்ய முடியுமோ, இல்ல. பாருங்க பெண், புத்தாக்கத்திறனுடைய நபர்களினை ஆட்சேர்ப்பு செய்வது கடினம், ஆட்சேர்ப்பு செய்யவே முடியாது என்று சொல்லலாம். ஏன், நாங்கள் நிறுவனத்துக்குள்ளே இருந்தானே இப்போ ஆட்சேர்ப்பு செய்ய விளங்குதோ. அடுத்த பாருங்க, பயிற்சி அபிவிருத்திக்கான கிரயங்கள் அதிகரித்தல். ஏனென்றா நாங்கள் நிறுவனத்துக்கு உள்ளே இருந்து ஆக்களை சேர்க்க அவர்கள் வேற பதவிக்கு போயிருக்க அவர்களுக்கான பயிற்சியும் அபிவிருத்திக்கான கிரயம் என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. அடுத்த பாருங்க, ஊழியர்களுக்கிடையில் தேவையற்ற போட்டி நிலைமை தோற்றம் பெறுதல். உதாரணத்துக்கு XY என்று 2 ஊழியர் இருக்கணும், 2 பேரும் ஒரே ஆண்டுதான் வேலைக்கு வந்தவ, ஒரே குவாலிபிகேஷன். ஆனா இந்த எக்ஸாமிட வயக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கணும்னா பெண், இவர் 2 பேருக்கு முன்னாடி கட்டாயம் என்ன ஏற்படும், தேவையற்ற போட்டி நிலைமை ஏற்படும். ஓமா இல்லையா பெண்? இதால வந்த பெண் ஊழியர் உறவு என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். சரிதானே? இதுதான் அகரீதியான அல்லது உலக ரீதியான ஆட்சேர்ப்பினுடைய பிரதிகூலங்களாக நாங்க சொல்லலாம். விளங்குதோமான செல்வங்களே? ஆகவே விளங்கி வச்சிருங்கோ, இந்த அகரீதியான ஆட்சேர்ப்பினுடைய அனுகூலங்கள் புற ரீதியான ஆட்சேர்ப்பினுடைய பிரதிகூலமா வரும். சரிதானே? இதனுடைய பிரதிகூலங்கள் இதன் அனுகூலமா வரும். பாருங்க, நான் வடிவா சொல்லித்தான். ஆகவே நாங்கள் அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமடா புற ரீதியான அல்லது வெளியக ஆட்சேர்ப்பு. அதாவது நிறுவனத்தில் காணப்படுகின்ற வேலை வெற்றிடங்களுக்கு நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து நாங்கள் ஆட்களை சேர்த்துக் கொள்வோமாக இருந்தால் அதை சொல்லுவோம் புற ரீதியான அல்லது வெளியக ரீதியான ஆட்சேர்ப்பு என்று சொல்லுவோம். நாங்க முதல் பார்த்த நாங்கள் அகரீதியான ஆட்சேர்ப்பின் மூலங்கள். அதே மாதிரி இந்த புற ரீதியான ஆட்சேர்ப்புக்கும் சில மூலங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணத்துக்கு பாருங்க, விளம்பரங்கள். இதில் நாங்கள் அச்சு விளம்பரம் என்று சொல்லலாம், இலத்திரனியல் விளம்பரம் என்று சொல்லலாம். இணையதளங்கள், அடுத்தபோ வேலை முகவர்கள், தொழில் சங்கங்கள், அடுத்தபோ கல்வி நிலையங்கள் அல்லது தொழிற்பயிற்சி நிலையங்கள். அத மாதிரி பெண் கடந்த கால ஊழியர்களின் மூலம். சரிதானே? இவ்வாறான மூலங்கள் என்ன செய்யப்படுத பெண் ஊழியர்களை வெளியில் இருந்து ஆட்சேர்ப்பு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. விளங்குதாப்போ? ரைட். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்ற பகுதி இந்த வெளியக ரீதியான ஆட்சேர்ப்பினுடைய அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்கள் பார்க்க போறோம். சரிதானே? ஆகவே புற ரீதியான ஆட்சேர்ப்பினுடைய அனுகூலங்களை பாருங்க. ஒன்று, நவீனத்துவம் அல்லது நவீன அறிவுடைய ஊழியர்களை என்ன செய்யலாம், ஆட்சேர்ப்பு செய்யலாம். இரண்டாவது, புத்துருவாக்கம் கொண்ட நபர்களை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். விளங்குதோ? அடுத்த பாருங்க, ஆட்சேர்ப்பு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் என்னவா காணப்பட போது
அதிகமாக காணப்பட போகுது. சரிதானே பெண்? அடுத்த பாருடா, பயிற்சி அபிவிருத்தி தொடர்பான கிரயங்கள் என்ன செய்யும்? குறைவடையும். விளங்குதோ? இது புற ரீதியான ஆட்சேர்ப்பினுடைய அனுகூலங்களாக காணப்படும். அடுத்த பாருங்க பெண், இந்த புற ரீதியான ஆட்சேர்ப்பினுடைய பிரதிகூலங்கள். இந்த புற அல்லது வெளியக ரீதியான ஆட்சேர்ப்பினுடைய பிரதிகூலங்கள் என்னென்னு பாருங்க மாணவ செல்வங்களே. அதாவது வந்தப்போ நாங்கள் வெளியிலிருந்து நிறுவனத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்ய பெண், ஆட்சேர்ப்பு கிரயம் காலம் என்பன என்னவா காணப்பட போது? அதிகமாக காணப்பட போது. விளங்குதா பெண்? பாருங்க, ஊழியர்கள் ஊக்கப்படுத்துகின்ற அளவு என்ன செய்ய போகுது? குறைவடைய போகின்றது. சரிதானே? இதுல சொன்னாங்க ஊழியர் ஊக்கப்படுத்துகின்ற அளவு அதிகரிக்கும், அங்க என்ன செய்யும்? குறையும். இதாலையப்போ ஊழியருடைய விருப்பம் அர்ப்பணிப்பு என்பன என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. அப்ப ஊழியருடைய விருப்பம் அர்ப்பணிப்பு என்பன குறைவடைந்தால் இந்த நிறுவனத்தின் ஊழியருக்கும் முகாமைக்கும் இடையில் காணப்படுகின்ற தொழில் உறவுகள் என்ன செய்யப்படும்? பாதிப்படையும். இதால ஊழியர் வரவின்மைகள் புரள்வுகள் என்பன என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகின்றது. புதிய ஊழியர்களை நாங்கள் நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து கொண்டு வரைக்கப்ப நிறுவனத்தினுடைய பாரம்பரியங்கள் என்ன செய்ய போகுது? விடுபட போகின்றது. விளங்குதோ? இவைகள்தான் இந்த புற ரீதியான ஆட்சேர்ப்பினுடைய அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்களாக காணப்படும். சில பிள்ளைகள் பெரும்பாலும் பரீட்சைகள்ல எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்கள்ல இதுவும் ஒன்று. எது? இந்த அக மற்றும் புற ரீதியான ஊழியர் ஆட்சேர்ப்பினுடைய அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் சில வேளைகள்ல வினாவப்படலாம். சாதாரண பிள்ளைகள், ஆகவே இந்த பகுதியில நாங்கள் பார்த்தது ஆட்சேர்ப்பு என்றால் என்ன, ஆட்சேர்ப்பு செயல்முறை, ஆட்சேர்ப்பிற்கான அடிப்படைகள் பார்த்தோம். இரண்டு அடிப்படை உண்டு, உள்ளக ரீதியான ஆட்சேர்ப்பு, இரண்டாவது வெளியக ரீதியான ஆட்சேர்ப்பு. அதுக்கு பிறகு பார்த்தனாங்கள ஒவ்வொரு ஆட்சேர்ப்பின் அடிப்படைக்கும் அவசியமான மூலங்கள் பார்த்தனாங்க, சோர்ஸ் என்று சொல்லுவோம். சரிதானே? இப்போ அதுக்கு பிறகு பார்த்தனாங்க இந்த அக மற்றும் புற ரீதியான ஆட்சேர்ப்பினுடைய அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்கள் பார்த்தனாங்க. சரிதானே? அவை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க வேண்டிய பகுதி. ஆட்சேர்ப்பினை தொடர்ந்து தெரிவு செய்யுங்கள். சரிதானே மாணவர்கள்?